அட்டைகளை அந்த ட்ரெயினில் போட்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். என்ன விளையாட்டுன்னா கணித விளையாட்டு விளையாட போகிறோம். அதாவது இந்த எண்கள் அட்டையை வச்சு மாணவர்கள்ட்ட ஒரே ஒரு விதி சொல்லியிருக்கு. என்ன விதினா 0லேருந்து 9 வரையும் எண்களை வைக்கலாம். ஆனால் 8 இலக்கத்தில் தான் அந்த எண்கள் இருக்கணும். 8 இலக்கங்களில் எண்களை வச்சுருக்கணும். இப்போ 8ங்கிறத திரும்ப ரிப்பீட்டில் 8 வைக்கலாம். ஆனால் 0லேருந்து 9க்குள்ளே மட்டும்தான் வச்சுருக்கணும். இப்போ இந்த 8 இலக்க எண்களை உருவாக்கிட்டு மாணவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா அதில் ஒற்றை எண்கள் எத்தனை இருக்குது, இரட்டை எண்கள் எத்தனை இருக்குது, 3 இலக்க எண்களை உருவாக்கும். அதுதான் இப்போ மாணவர்களுக்கு இது மூலமா நம்ம என்ன சொல்லித்தர போறோம்னா ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், 3 இலக்க எண்களை உருவாக்குதல். இப்போ இந்த விளையாட்டுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறேன். அதாவது இந்த விளையாட்டினுடைய லாஸ்ட்ல என்ன வரும் அப்படின்னா நானே சொல்லியிருக்கேன் 123 ஆன்சர் வரணும். அதாவது விடை 123 வர்ற வரைக்கும் நம்ம இந்த விளையாட்டை தொடர்ந்து விளையாடிக்கிட்டே வரணும். அதுதான் இந்த விளையாட்டினுடைய வீதம். இப்போ விளையாட போலாமா? விளையாட போலாமா? ஜெயானது 8 இலக்க என்ன உருவாக்கும்? மண்ணில் வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா எண்களை கொண்டு 8 இலக்கத்துல ஜெயானந்து இப்போ வச்சுட்டாரு. எண்களை உருவாக்கியாச்சு. இந்த 8 இலக்க எண்கள்ல ஒற்றை எண்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் ஒற்றை எண்கள் எதுங்கிறத தொட்டு மட்டும் காணணும். இப்ப கீழே சொல்லுங்க 8 இலக்கத்துல ஒற்றை எண்கள் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. இப்ப 8 இலக்கத்துல ஒற்றை எண்கள் 4 இருக்குன்னு கிதியன் சொல்லிட்டோம். இப்ப 4 வச்சுட்டோம். ரிதிகா சொல்லுங்க இரட்டை எண்கள் எத்தனை இருக்கு? 4. வெரி குட். இனியா சொல்லுங்க அப்ப எத்தனை இரட்டை எண்கள் இருக்கு? சொல்லிட்டாங்க 8 இலக்கத்துல. இப்ப இதுல எத்தனை இலக்கங்கள் இருக்கு? 2 இலக்கங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப 8 இலக்கத்துல 3 இலக்க எண்ணை உருவாக்கிட்டோம். அதாவது 442 உருவாக்கியாச்சு. இப்ப இந்த 442ல எத்தனை இரட்டை எண்கள் இருக்கு? ரித்திகா சொல்லு. 3 இருக்கு. 3 இரட்டை எண்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இனியா சொல்லு இதுல எத்தனை ஒற்றை எண்கள் இருக்கு? 442ல எத்தனை ஒற்றை எண்கள் இருக்கு? இப்ப ஒற்றை எண்கள் 442ல ஒற்றை எண்கள் இல்ல. அப்ப இல்லைன்னா எந்த எண் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 வைக்கணும். என்ன வைக்கணும்? 0 வைக்கணும். 0 வச்சாச்சு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 442 எத்தனை இலக்கம் சொன்னேன்? 3 இலக்கம். அப்ப 3 இலக்கத்துக்கு நம்ம 3 அப்படிங்கிற எண்ணை வைக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையாக ஒரு 3 இலக்க எண்ணை உருவாக்கியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா திரும்ப இந்த 303ல இரட்டை எண்கள் எத்தனை இருக்கு? கிதியோ இரட்டை எண் 1 இருக்கு. அப்ப 1 வைக்கணும். 1. ஒற்றை எண்கள் எத்தனை இருக்கு? அப்புறம் 2. ஒற்றை எண்கள் 303ல ஒற்றை எண்கள் 2 ஒற்றை எண்கள் இருக்கு. 303 எத்தனை இலக்கங்களை கொண்டது? 3 இலக்கங்களை கொண்டது. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உருவாக்கி இருக்கிறோம். 442, 303, 123.
ஊந்து ஊந்து